नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कुल इन कानत लकुमुद दारुल आखिरतु इंदल्लाहि खालिसतम मिन दूनिन नासि फतमन्नउल मौत इन कुंतुम सादिकीन वलन यतमन्नौहु अबदन बिमा क़द्दमत ऐदीहिम वल्लाहु अलीमुम बिज़्ज़ालिमीन सदक़ल्लाहुल अज़ीम। அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நபியே, நீங்கள் சொல்லிவிடுங்க, அந்த யஹூதிகளை பார்த்து நீங்கள் சொல்லிடுங்க, ஆகிரத்துடைய வீடு, மறுமையினுடைய வீடு, அதாவது அங்கு உள்ள சுகபோகமான வாழ்க்கை, சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுமையினுடைய வீடு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நீங்கள் சொல்வதை போன்று, தாவா செய்வதை போன்று, வாதிடுவதை போன்று உண்மையானதாக அது இருந்தால், மின்தூனின் நாஸ், மற்ற மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற வாதம் உண்மையாக இருந்தால் நீங்கள் மௌத்தை ஆசைப்படுங்க. நீங்கள் அந்த விஷயத்தில் உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் மௌத்தை ஆசைப்படுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஆனால் ஒரு காலம் அவர்கள் மௌத்தை ஆசைப்படவே மாட்டார்கள். அவர்களுடைய கரங்கள் முற்படுத்திய அந்த பாவச் செயல்களின் காரணமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களை அறிந்து வைத்திருக்கிறான், அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ யூதர்கள் என்ன தாவா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், மறுமையில் உள்ள எல்லா அருட்கொடைகளும் நியமத்துகளும் எங்களுக்குத்தான் சொந்தம். நம்ம இதற்கு முன்னால் சென்ற வசனங்களில் கடிந்து இதுக்கு முன்னால் போய்விட்ட வசனங்கள் எல்லாம் படித்தோம். அவங்க சொன்னாங்க, காலு லன் தமஸ்ஸன அன்னாரு இல்லா ஐயாமம் மஅதூதா. நரக நெருப்பு என்பது எங்களில் அப்படி பாவம் செஞ்சு ஒருவர் நரகத்துக்கே போயிட்டாலும் கூட, தௌபா செய்யாமல் நரகத்துக்கே போயிட்டாலும் கூட, நரக நெருப்பு எங்களை ஒரு கொஞ்ச நாட்களுக்கு தான் தீண்டும், அதுக்கு அடுத்து நாங்கள் நரகத்திலிருந்து வெளியாகி சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் அவங்க என்ன சொன்னாங்க, லன் யதுகுலல் ஜன்னத்தை இல்லா மன்கான ஹூதன் அவ் நஸாரா. சொர்க்கத்தில் யஹூதிகள், யூதர்கள் அல்லது நஸ்ரானிகள், கிறிஸ்தவர்கள், இவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க என்று அவங்க சொன்னாங்க. இன்னும் அவங்க சொன்னாங்க, குர்ஆனில் பல இடங்கள் எல்லா இவைகளையெல்லாம் சொல்லி காட்டுறோம். வகாலத்தில் யஹூது வன் நஸாரா நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு. யஹூதிகளும் நஸ்ரானிகளும், அந்த கிறிஸ்தவர்களும் சொல்லுவார்கள், நாங்கள் தான் அல்லாஹுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அல்லாஹுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்போ இதையெல்லாம் அவங்க சொல்கிறத வச்சு தான் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானவர்கள்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னு சொல்கிறீங்க, சொர்க்கம் உங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி நரகத்தை விட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுல உங்களுடைய சொல்ல நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹுக்கு பிரியமானவர்கள்னு சொல்கிறீங்கல்ல, அதில் உண்மையானவர்களாக இருந்தால், அப்போ அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புங்க, மௌத்தை விரும்புங்க. மௌத்தானா தானே அல்லாஹ்வை போய் சந்திக்க முடியும். நீங்கள் மௌத்தை நேசிங்க, மௌத்தை விரும்புங்க. ஏன்னு சொன்னால், மௌத் என்பது எப்படிப்பட்டது சொன்னால், மௌத்து யுஸ்ருன் யூசிருல் ஹபீப இலல் ஹபீப் என்று சொல்வார்கள். அதாவது மௌத் என்பது ஒரு பாலம், ஒரு நண்பனை இன்னொரு நண்பனோடு சேர்த்து வைப்பதற்குரிய பாலமாக அது இருக்கிறது. அப்போ நீங்கள் அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள் என்று சொல்வதாக இருந்தால், அது உண்மையான சொல்லாக உங்களுடைய சொல்லியிருந்தால், உங்கள் நண்பனை, உங்களுக்கு பிரியமானவரை சந்திக்க ஆசைப்படணும்ல. அப்போ சந்திக்கிறதுக்கு மௌத்து தான் அதுக்கு வழியாக இருக்குது. அதனால மௌத்தை ஆசைப்படுங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதில் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், அவங்க ஒரு காலம் மௌத்தை ஆசைப்படவே மாட்டார்கள். இது மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பாகவே சொல்கிறான். நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டாலும் சொன்னாலும் மௌத்தை ஒரு காலம் அவங்க ஆசைப்படவே மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு காலம் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு, யூதர்களுக்கு எப்படின்னு சொன்னால்,
ஒரு பெரிய மார்க் அறிஞர். அவங்க சொல்கிறாங்க, லண்டனில் ஒரு இடத்துல போய் தங்கியிருந்தோம். அந்த இடத்துல அந்த மஹல்லா எப்படிப்பட்டு சொன்னால், பாதிக்கு பாதி முஸ்லீம்கள் நிறையா இருக்கிறாங்க, பாதிக்கு பாதி யகூதிகளும் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் அந்த யகூதிகளோட பழக்க வழக்கங்கள் இருக்குது. அப்போ அந்த முஸ்லீம்கள் சொன்னாங்களா, யகூதிகள் மௌத்துங்கிற பேரை கேட்டாலே பயப்படுவாங்க, அந்த பேர் கூட அவங்களுக்கு பயமாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அவங்க மௌத்தை கண்டு பயப்படக்கூடியவர்கள், மௌத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அதை முன்னாடியே சொல்லிட்டா, வலையத்த மன்னோகு அபதன், அவங்க ஒரு காலம் மௌத்தை ஆசைப்படவே மாட்டார்கள், ஒரு காலம் மௌத்தை ஆசைப்படவே மாட்டார்கள். ஏன் ஆசைப்பட மாட்டாங்க? அவங்க செஞ்ச அநியாயம் அக்கிரமம் அவ்வளோ இருக்குது, அவங்க அவ்வளோ தவறு செஞ்சுருக்கிறாங்க, பாவம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பாவங்களின் காரணமாக மௌத்தான அல்லாட்ட போய் தண்டனை பெற வேண்டியிருக்குமேன்னு பயந்து மௌத்தாகிறத விரும்பவே மாட்டாங்க என்பதாக அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒரு நாவில் சொல்கிறான், பெரிய வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், நாவில் நாங்கள் மௌத்தை ஆசைப்படுறோன்னு சொல்லுங்கள், இதுதான் சொல்கிறான். ஆனால் அவங்க நாங்கள் மௌத்தை ஆசைப்படுறோன்னு நாவில் கூட சொல்ல மாட்டாங்க. சரி, உள்ளத்தில் உண்மையிலே ஆசை இருக்கலாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அப்படி உள்ளத்தில் ஆசை வந்துட்டு சொன்னால் நாவில் சொல்கிறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. நாவில் சொல்கிறதுக்கு நாங்கள் மௌத்தை ஆசைப்படுறோம். சில பேருக்கு நம்மளையும் சில பேர் சொல்லுவாங்க, என்ன இந்த இடத்துல மௌத்தை பற்றி பேசுகிறீங்க, மௌத்தை பயந்தவங்க நம்மளையும் இருக்கிறாங்க. கல்யாண வீட்டில் போய் ஏதாவது மௌத்தை பற்றி பேசுகிறா, எந்த வீட்டில் மௌத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நம்ம மௌத்தை பற்றி பேசுகிறதே பாவம், அதே மாதிரி தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய நம்மளையும் இருக்கிறோம். அப்போ ஏன்னு சொன்னால், அந்த மௌத்தை பற்றி பேசினாலே மௌத்து வந்துடும்னு பயம். அப்போ யூதர்கள் உண்மையில் உள்ளத்தளவில் நீங்கள் ஆசை வச்சுருக்கோம், நாங்கள் உள்ளத்தில் ஆசை வச்சுருக்கோம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு வாதிடுவதாக இருந்தாலும் கூட உள்ளத்தில் ஆசை இருந்துச்சு சொன்னால் நாவில் சொல்கிறதுக்கு யாரும் தயங்கவே மாட்டாங்க, நாவில் சொல்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, மௌத்தை நீங்கள் ஆசைப்படுங்கன்னு சொல்லுங்கள். அவங்க ஒரு காலம் அப்படி நாங்கள் மௌத்த ஆசைப்படுறோன்னு சொல்லவே மாட்டாங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த இடத்துல 2 விஷயங்கள் நாம் நினைவு கூறணும். இஸ்லாம் உண்மையானது, இஸ்லாம் உண்மையானது அப்படிங்கிறதுக்கு, அதை நிரூபிப்பதற்கு இந்த சம்பவங்களை நமக்கு அது உதாரணமாக ஆதாரமாக இருக்குது. முதலாவது விஷயம் சொன்னால், அதாவது இந்த அல்லாஹ் யார்கிட்ட இதை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூதர்களிடத்தெல்லாம் கேட்க சொல்கிறான். யாருக்கு, எந்த யூதர்கள் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபிதான் என்பதை அறிந்து வைத்திருந்தவர்கள். ஏன்டா அவங்களுடைய வேதங்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கு. பிடிவாதத்தின் காரணமாக அதை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, பிடிவாதத்தின் காரணமாக மறுத்து கொண்டிருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த யூதர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை சொல்கிறான். அதாவது இவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்கள் மௌத்தை நீங்கள் ஆசைப்படுங்க, நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க சொல்கிறீங்களே, நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க, முஸ்லீம்களை விட நாங்கள் தான் பிரியமானவங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் மௌத்தை ஆசைப்படுங்கன்னு ஒன்று சொல்கிறோம். அதே மாதிரி இந்த விஷயத்தில் நான் ஆரம்பத்தில் முன்னாடி சொன்னது மாதிரி, ஒன்று உள்ளத்தில் உள்ள ஆசை, 2வது நாவில் வெளிப்படுத்துறது, நாவில் வெளிப்படுத்துவது. உள்ளத்தில் ஆசை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சில பேர் நாவில் மட்டும் சொல்லுவாங்க, ஆனால் உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்காது. ஆனால் யாருக்கு உள்ளத்தில் அந்த ஆசை இருக்காதோ, மௌத்துடைய விஷயத்தில் நாவில் அப்படி சொல்ல மாட்டாங்க. உள்ளத்தில் பயம் இருக்கிறவங்க நாவில் சொல்ல மாட்டாங்க. அப்போ இவங்க உள்ளத்தில் அந்த பயம் இருக்கிறதுனால தான் நாவில் சொல்லாமல் இருக்கிறாங்க என்பதை இந்த சம்பவத்தை வச்சு நாம் விளங்கி கொள்ள முடிகிறது என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஆலிம்கள் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த வசனத்தில், வலதஜிதன்னஹும் அஹ்ரஸன்னாஸி அலா ஹயா, வலதஜிதன்னஹும் அஹ்ரஸன்னாஸி அலா ஹயா, நிச்சயமாக நீங்கள் அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் வாழ்வதின் மீது மிக பேராசை உள்ளவர்களாக, ஜனங்களிலே அதிக பேராசை உள்ளவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மௌத்த ஆசைப்பட மாட்டாங்க, ஆனால் உலக வாழ்க்கை வாழ்வதில் எல்லா மக்களை விட பேராசை யாருக்கு இருக்கும்னு சொன்னால் யூதர்களுக்கு தான் இருக்கும். அந்த யூதர்களை ரொம்ப பேராசை உள்ளவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
யாரை விட பேராசை உள்ளவர்களாக இருப்பாங்க? ஓ மினல்லதீன அஷ்ரகு, எல்லா மக்களை விட, அதில் குறிப்பாக முஷ்ரிக்குகளை விட. யார் மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படிப்பட்ட இணை வைப்பாளர்கள், மௌத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கையை மறுக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட முஷ்ரிக்குகளை விட மௌத்தை உலக வாழ்க்கையின் மீது பேராசை உள்ளவர்களாக இவர்கள் தான் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், யவது அஹதுஹும் லவ் யுஅம்மர அல்ஃப ஸனா, அவர்களில் ஒருவர் ஆசைப்படுவார் 1000 ஆண்டுகள் நமக்கு வயது கொடுக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே என்று கூட ஆசைப்படுவார். நம்ம 1000 வருஷம் வாழ்ந்தால் நல்லா இருக்கும், அது நீண்ட காலம் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவார்கள். வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாபி அன் யுஅம்மர, அவர்களுக்கு 1000 வருடங்கள் வாழ்க்கை ஆயுள் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த 1000 வருடங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டும் அவர்களை தடுக்கக்கூடியதாக இல்லை. அவங்க 1000 வருஷம் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதனையை நிச்சயமாக அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் அடுத்து சொல்றார், அல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவனாக இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த இடத்துல அவங்க மௌத்தா உலக வாழ்க்கை மீது பேராசை உள்ளவர்கள் மௌத்தா ஆசைப்படவே மாட்டாங்க. சரி, மௌத்தா ஆசைப்படலாமா? இப்போ நம்முடைய முஸ்லீம்கள் மௌத்தா ஆசைப்படலாமா? மௌத்தா எனக்கு மௌத்து வரணும் அப்படின்னு ஆசைப்படலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படின்னு சொன்னால் நம்ம மார்க் அறிஞர்கள் நல்லா ஆய்வு செய்து சொன்னாங்க, தேவையில்லாமல் நிர்பந்தமான எந்த தேவையும் இல்லாமல் அல்லது உலகத்தினுடைய முசீபத்துகளை பயந்து மௌத்த ஆசைப்படுவது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள முசீபத்துகளை பயந்து எனக்கு மௌத்து வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது இருக்கிறது, அது கூடாது. மௌத்து வரணும்னு ஆசைப்படுறது, மௌத்தை எப்போ ஆசைப்படணும்னு சொன்னால் ஒருவருக்கு உள்ளத்தில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் ரொம்ப மிகைத்து உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே அவருக்கு எந்த சிந்தனையும் இல்லை, உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களோ அந்த கஷ்டங்களோ எதுவுமே இல்லாமல் இப்போ இவர் மௌத்தை ஆசைப்படலாம். ஆனால் அல்லாஹ்வை சந்திக்கணும்னு அல்லாஹ்வை விரும்பணுங்கிறதுல ஆசையில் உச்சகட்ட ஆசை இருக்கணும், அதிகமான ஆசை இருக்கணும். அப்படிப்பட்டவங்க ஆசைப்படலாமே ஒழிய உலகத்தினுடைய கஷ்டங்களை பார்த்து உலகத்தினுடைய சிரமங்களை வச்சு எனக்கு நோய் வந்துருச்சு, எனக்கு மௌத்து வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஆசைப்படக்கூடாது. மௌத்தை அல்லாட்ட கேட்கவும் கூடாது, அல்லாஹ் எனக்கு மௌத்தை கொடுத்துருன்னு அல்லாட்ட கேட்கக்கூடாது. ஒரு ரொம்ப கஷ்டமான நேரம், ஒரு ரொம்ப சிரமம், வாழ்க்கையில் ரொம்ப முடியவே இல்லை, அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு துவா சொல்லி தந்தாங்க, யா அல்லாஹ், நான் வாழ்வது எனக்கு கைராக இருந்தால் என்னை வாழவை, மௌத்தாகுவது எனக்கு நல்லதாக இருந்தால் மௌத்தாக. இப்படித்தான் கேட்க சொன்னாங்க வெளியே. மௌத்தை கொடுத்துருன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது, மௌத்தை ஆசைப்படவும் கூடாது அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் யூதர்களை பார்த்து சொன்னதுக்கு காரணம் என்ன சொன்னால், அவங்க எல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஆசைப்பட மாட்டாங்க, அதனால் அல்லாஹ் கேட்க சொன்னான். அதாவது அவங்களுடைய வாதங்கள் எல்லாம் பொய்யானது என்பதை நிரூபிப்பதற்காக. இப்போ இஸ்லாம் சொல்வது உண்மையானது, அவர்களுடைய வாதங்கள் எல்லாம் பொய்யானது என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து அப்படி சொன்னான். ஆனால் அவர்கள் உலக வாழ்க்கையில் எல்லா மக்களை விட, இப்போ நமக்கும் ஆசை இருக்குதான் செய்யுது உலகத்தில் வாழணும்னு, கொஞ்சம் என்னங்க வாழ்க்கை மௌத்து வந்துடும், நாம் எப்போ மௌத்தாகும் தெரியாது, வாயில் பேசுவோம். ஆனால் வயசான காலத்தில் கூட நீலாம் மௌத்தா போக மாட்டியா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டா அவருக்கு கோபம் வருது, தடுமாறிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் மௌத்தாகி விடுவாயா என்று அவர்கிட்ட போய் கேட்டால், உங்களுக்கு எப்போ மௌத்து வரும்னு ஒருத்தர் போய் கேட்டு பாருங்க. வயசானவர், அவர் வாழ்ந்து இனிமேல் உலகத்தில் வாழ்ந்து அவருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அவரால் மற்றவர்களுக்கு நன்மை இல்லை, அவருக்கும் சிரமம்தான், அவரும் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட போய் உங்களுக்கு எப்போங்க மௌத்து வரும் அப்படின்னு கேட்டால் என்ன செய்வார், கோபப்படுவார். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. அதான் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தையினுடைய உயிர் அதாவது இறந்து போயிடுச்சு. அந்த பாட்டி மட்டும் இருக்கிறாங்க அந்த குழந்தை. அந்த பாட்டி என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த குழந்தையுடைய உயிர் எடுத்துட்டிய, இது வாழ வேண்டிய வயசு, நான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய வயசுல இருக்கிறேன், நீ அதுக்கு பதிலாக என் உயிரை எடுத்திருக்கலாமே அப்படின்னு
அந்த பாட்டி புலம்பி அழுதுகிட்டு இருக்குது. இப்படி அழுதுகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மாடு என்ன செய்யிட்டு ஒரு பானைக்குள்ளே தலையை விட்டுட்டு அது வெளியே வரமாட்டேங்குது. அது அங்கங்கே என்ன செய்யுது, ஓடுது, மிரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது, பானையை தலையில் இருக்குது. இப்போ இந்த பாட்டி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அந்த மாடு நுழைஞ்ச உடனே அந்த வயசான அம்மா என்ன நினைச்சிருச்சு, நாம் கூப்பிட்ட உடனே இஸ்ராயல் தான் வந்துட்டாரோ அப்படின்னு பயந்து போய் இது நான் இல்லைன்னுச்சான். ஏன்னா அப்போ அதை என்னன்னு சொன்னால் வாயில சொல்லுவாங்க, அதுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்ராயல் அப்படியா, சரி நான் அந்த பிள்ளையை விட்டுறேன் மட்டும் வரேன்னு சொன்னால் அப்போ தெரியும் உண்மையிலே அவன் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது அப்போ தான் தெரியும். அதனால எல்லாருமே ஆசைப்படத்தான் செய்வாங்க, உலகத்தில் வாழணுன்ற ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ஆசை யூதர்கள்ட்ட இருந்து ரொம்ப ஆசை இருக்கும், ரொம்ப ஆசை அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ அதுதான் எல்லாம் சொல்லி காட்டினான், உலகத்தில் வாழ்க்கை மீது வாழ்வதின் மீது ரொம்ப பேராசை உள்ளவர்களாக இருப்பாங்க. 1000 வருஷம் கொடுத்தாலும் கூட நல்லா இருக்குமேன்னு அவங்க ஆசைப்படுவாங்க. எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் அவர்களை அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும் யாராலும் தடுக்க முடியாது, அந்த வாழ்க்கை அவர்களை தடுக்காது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அடுத்து சொல்லுகிறான், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்மன் கான அதுவல் ஜிப்ரீல. அதாவது யூதர்களுடைய ஒவ்வொரு செயலும் அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ, அதாவது ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு பல காரணங்களை ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு பல காரணங்களை சொல்லி அப்படியே அதை தட்டி கழித்து கொண்டே இருப்பாங்க, புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடிய எல்லா காரணத்தையும் அல்லாஹ் முறியடிக்கிறதுக்காக அல்லாஹ் நபிகிட்ட சொல்லி அவர்கிட்ட இப்படி கேளுங்க, இதை சொல்லுங்க, இதை கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், புல் நபியை நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, மன்கான அதுவல் ஜிப்ரீல, மன்கான அதுவல் ஜிப்ரீல, யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருப்பார்களோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக விரோதியாக இருப்பார்களோ, ஃபஇன்னஹு நிச்சயமாக அந்த ஜிப்ரீல் நஸ்ஸலஹு அலா கல்பிக்க பீதுனில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர் தான் குர்ஆனை உங்களுடைய உள்ளத்தில் இறக்குனாங்க. நஸ்ஸலஹு அலா கல்பிக்க, உங்களுடைய உள்ளத்தின் மீது குர்ஆனை இறக்கி வைத்தார்கள். யாருடைய உத்தரவின் பேரில்? அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? முஸத்திக்கல் லிமா பைன யதைஹி, தனக்கு முன்னால் உள்ள அனைத்து வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. வஹுதன், எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக. வ புஷ்ரா லில் முஃமினீன், எல்லா முஃமின்களுக்கும் அனைத்து முஃமின்களுக்கும் அது சுப செய்தியாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட வேதத்தை இறக்கி வச்சாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிரியாக இருந்தார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். யார் எதிரியாக இருந்தாங்கன்னு சொன்னால் யூதர்கள் தான். யூதர்களில் அப்துல்லா இப்னு சூரியா அப்படிங்கிற ஒரு யூத ஆலிம், யூத அறிஞர், அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்குறார், உங்கள்கிட்ட வஹி கொண்டு வர்றது யார்? உங்களுக்கு வஹி யார் கொண்டு வர்றான்னு கேட்டார். உங்களுக்கு வஹி யார் கொண்டு வர்றா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வராங்க. அப்போ அவர் சொன்னா, அந்த யூத அறிஞன் சொன்னா, அவர் எங்களுக்கு எதிரியாச்சு. யார்? ஜிப்ரீல் எங்களுக்கு எதிரியாக இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஜிப்ரீல் தான் நிறைய வேதனைகளை எங்களுடைய முன்னோர்கள் மீது கொண்டு வந்துட்டார். எங்களுக்கு நிறைய வேதனைகளை கொண்டு வந்தவர் யார் தான்? ஜிப்ரீல் தான். அதனால் ஜிப்ரீல் எங்களுக்கு எதிரி. அதனால் ஜிப்ரீல் கொண்டு வந்த அந்த வேதத்தை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். என்ன சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன பாடுபடுத்தினாங்க? வேதத்தை வாங்கிட்டு வாண்டாங்க, அப்புறம் போய் நீங்கள் நேரில் நாங்கள் அல்லாஹ்ட்ட பேசணுன்னாங்க, என்னெல்லாமோ சொன்னாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, ஹக்கை பின்பற்றுவதற்கு சாக்கு போக்குகள் சொல்லக்கூடியவர். சாக்கு போக்குகள் சொல்லக்கூடிய யாருக்கு பின்பற்ற மனம் இல்லையோ அவங்க 1000 சாக்கு போக்குகளை சொல்லுவாங்க. தொழுவதற்கு மனசு இல்லை, அவங்க தொழுகைக்கு வராமல் இருக்கிறது கேட்டோன்னு சொன்னால் 1000 காரணங்களை சொல்லுவாங்க. இதே மாதிரி எல்லா நல்ல காரியங்களையும் செய்வதற்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ 1000 காரணங்களை சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட நம்ம தர்மம் கொடுக்க காசு நிறையா வச்சுருப்பாங்க, காசுலாம் நிறையா இருக்கும். போய் ஏதாவது ஒரு பள்ளிவாசலுக்கு போய் கேட்டு பாருங்கள், என்னங்க நிறைய பேர் வர்றாங்க, அந்த மதரசாலேருந்து வர்றாங்க, பள்ளிவாசலேருந்து வர்றாங்க, யாருக்கு நாங்கள் கொடுக்கறது? என்னமோ பூராத்தையும் கொடுத்த மாதிரி. ஆனால் ஒருத்தருக்கு கூட கொடுக்க மாட்டார், ஒருத்தருக்கு கூட
கொடுக்கணும்னு ஆசை உள்ளவங்க கேட்கறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஆசை இல்லாதவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சாக்கு போக்க சொல்லுவாங்க. இதே மாதிரி எல்லா நல்ல காரியங்களுடைய விஷயத்துலையும் இப்படி தான். எங்க உங்களுக்கு தான் வசதி இருக்குல்ல, ஹஜ்ஜுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் அவர் 1000 காரணங்கள் ஒன்று சொல்லுவார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம்ல, உங்களுக்கு வசதி இருக்குது, உடல் நல்லா திரகாத்தனமாக இருக்குது. அப்போ கேட்டோம்னு சொன்னால் போகிறதுக்கு மனசு இருந்தால் உடனே போயிடுவார், மனசு இல்லை காரணங்களை சொல்லுவார். இதை மாதிரி பல காரணங்களை சொல்லுவாங்க. அந்த காரணம் சொல்கிறதுல யூதர்கள் நபியத்தில் பல காரணங்களை சொல்லி கொண்டிருந்தாங்க. அது இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள யூதர்களுக்கு வந்த பழக்கம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே அந்த யூதர்கள் அப்படித்தான் இருந்தாங்க, பனு இஸ்ரவேலர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எங்களுக்கு எதிரி, அதனால அவர்கள் கொண்டு வந்த அந்த குர்ஆனை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பின்பற்ற மாட்டோம். அதனால மீகாயில் இருக்கார்ல, அவர் கொண்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். கொண்டு வரது யார் கொண்டு வரணுமா, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து, ஏன்டா அவர் வந்து நல்ல ஒரு மலையெல்லாம் இறக்குறார், ரஹ்மத்தை கொண்டு வரவர், இவர் வந்து வேதனையை கொண்டு வந்தவர், அதனால இவர் கொண்டு வந்ததை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ அதை தான் அல்லாஹ் இவங்கள்ட்ட சொல்கிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், ஜிப்ரீல் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் ஜிப்ரீல் அவராக கொண்டு வந்தார். ஜிப்ரீல் வந்து அவராக கொண்டு வரவில்லை, மாறாக அவர் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போஸ்ட்மேன் மாதிரி, அல்லாஹ் கொடுத்து அனுப்புனா அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். யார்கிட்டருந்து வந்துச்சு வேதம், குர்ஆன் வந்து யார்கிட்டருந்து வந்துச்சு அதை தான் பார்க்கணும். கொண்டு வந்தவர் யாருங்கிறது பார்க்கக்கூடாது. கொண்டு வந்தது அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி. அவர் வந்து எப்படி இறக்குனாரு, ஃபைன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக்க பிஇذنில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனை பற்றி 4 விஷயங்களை இதில் இடையில சொல்லிட்டான். யூதர்களுக்கு பதில் சொல்வதான் ஆயிடுச்சு, அந்த குர்ஆனை பற்றிய விஷயத்தையும் இங்கே தெளிவுபடுத்தினான். அந்த குர்ஆன் உங்களுடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி வைத்தார். குர்ஆனை அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு இறக்கி வச்சார், அவராக கொண்டு வரல, அல்லாஹ்வுடைய உத்தரவு, அதனால அவர் கொண்டு வந்தாரு. இதை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, யூதர்கள்ட்ட சொல்லுங்க. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி இருக்கிறான். அப்படிங்கும்போது உண்மையிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர், நாங்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க அப்படின்னு சொல்றதா இருந்தால் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான், அதனால் நான் பின்பற்றி ஆகணுங்கிற உணர்வு வந்திருக்கணும். அப்படி இல்லை, இதுக்கு ஒரு காரணத்தை சாக்கு போக்கு சொல்லி ஜிப்ரீல் கொண்டு வந்தார், அதனால நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், மீகாயில் கொண்டு வரணும்னு சொன்னால் அதை நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லணும், அல்லாஹ்ட்ட போய் சொல்லணும். யாரெல்லாம் நீங்கள் வந்து ஜிப்ரீல் மூலமாக அனுப்பாத மீகாயில கொடுத்து அவர்கிட்ட குர்ஆனை கொடுத்து அனுப்பு, நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லணும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லி பிரயோஜனம் இல்லை. அடுத்ததாக இவங்க அப்படியே, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாங்கல்ல, நீங்கள் வந்து தௌராத்தை ஒரு வேதம் கொண்டு வந்தால் நாங்கள் வந்து அதை பின்பற்றி நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். போய் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு என்ன சொன்னாங்க, இது வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க, இதை எனக்கு வந்து எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இல்லை, நாங்கள் நேரில் அல்லாட்ட பேசணும்னு சொன்னாங்க. அல்லாட்ட பேசணும், அல்லாட்ட பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சில பேரை கூட்டு போய் பேசுனதா அதுவும் நம்பிக்கை இல்லை, பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்போ அது தள்ளி போடுறது, காரணம் சொல்லி எதாவது ஒன்று சொல்லி பின்பற்றாமல் இருப்பதற்கு எதையாவது ஒன்றை சொல்கிறது. அதே மாதிரி இப்போ இவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தால் நாங்கள் வந்து இதை நாங்கள் குர்ஆனை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக எல்லாம் அனுப்புனாலும் கூட ஏற்றுக்குருவாங்களா, ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போவும் என்ன செய்வாங்க, ஏதாவது காரணத்தை சொல்லி அதை தட்டி கழிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இவங்க. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அடுத்து குர்ஆனை பற்றியே இதில் 2வது விஷயம் என்ன சொல்கிறான், முஸத்திகன் லிமா பைன யதைஹி. இந்த குர்ஆன் இருக்கிறது, இது வந்து முந்திய அனைத்து வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடியதாக இறங்கி இருக்கிறது. இது குர்ஆன் வந்து சும்மா அப்படி இறங்கலை, முந்திய வேதங்களை உண்மைப்படுத்துது. தௌராத் உண்மையானது, இன்ஜீல் உண்மையானது, ஜபூர் உண்மையானது, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறங்கினது தான் என்று அனைத்து வேதங்களையுமே அது உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இறங்கி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இவங்க வாதப்படி, அதாவது இவங்களுடைய வாதங்களை ஒரு விவரம் நாம் ஒதுக்கி வச்சுருவோம். வச்சுட்டு இவங்க சொல்கிறாங்கல்ல, எங்களுடைய வேதம் உண்மையானது, தௌராத்து உண்மையானது, தௌராத் உண்மையானது தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தௌராத் வேதம் என்பது உண்மையான வேதம் தான், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் அந்த தௌராத் வந்து முழுமையாக முதல் விஷயம் சொன்னால், அந்த தௌராத் அது இறக்கப்பட்ட மாதிரியே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குதா அப்படின்னு சொன்னால் அது இல்லை. முதலாவது விஷயம், அதில் வந்து நிறைய கையாடல் பண்ணிட்டாங்க. இவங்களாம் அடித்தல், திருத்தல், கூட்டுதல், குறைப்பு எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. முதலாவது விஷயம்.
ரெண்டாவது அது அப்படியே முழுமையாக அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்தாலும் எப்போ குர்ஆன் ஷரீஃப் வந்துருச்சோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக அனுப்பப்பட்டு விட்டார்களோ, இந்த இஸ்லாமிய மார்க்கம் கடைசி மார்க்கமாக அருளப்பட்டு விட்டதோ, இப்போ அந்த முந்தைய மார்க்கம் யூதர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத் வேதமும் அதனுடைய சட்டங்களும் செயலிழந்து போய்விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த சட்டங்கள் அனைத்தும் செயலிழந்து போய்விடும். அந்த நபித்துவம் செயலிழந்து போய்விடும். அவங்க நபி தான், ஆனால் அந்த நபியை பின்பற்றுவதுங்கிறது செயலிழந்து போயிடும். இப்போ எந்த சட்டங்கள் நடைமுறையில் இருக்குது, எதை பின்பற்றினா அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கடைசியாக அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை தான் பின்பற்றணும், அதனுடைய சட்டங்களை தான் பின்பற்றணும். அந்த குர்ஆன் அருளப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்றி ஆகணும். அப்போ நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து தௌராத்துடைய சில பிரதிகள் ஏதோ கிடைச்சிருக்கு கையில், தௌராத்துடைய உண்மையான தௌராத்துடைய பிரதி ஒரு சில காப்பிகள் ஒரு சில பக்கங்கள் கிடைச்சி, அது நல்ல உபதேசங்கள் சொல்லப்பட்டிருந்திருக்கு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து யாரை சொல்கிறதா தௌராத் இதில் இது சில கிடைச்சி சந்தோஷமாக அவங்க வந்து நினைச்சாங்க, ஒரு விஷயம் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் பார்க்குறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்க்க ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறிக்கிட்டே வருது, கோபத்தில் அப்படியே செவந்துக்கிட்டே வருது, முகம் மாறிக்கிட்டே வருது. இதை பார்த்துட்டு உமர்கிட்ட சொன்னாங்க, உமரே ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கலையா, நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே முகத்தை தலையை உயர்த்தி பார்க்குறாங்க. நபியுடைய முகம் கோபத்தால் சிவந்து கொண்டு வருகிறது. அப்போ நாம் படிக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல, இது வந்து தப்பு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு உடனே நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அடுத்து சொன்னாங்க, மூசா இப்பொழுது ஹயாத்தாக இருந்தாலும் அவருக்கு என்னை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை, அவரும் என்னை பின்பற்றித்தான் வாழ வேண்டும், என்னைத்தான் அவர் பின்பற்றி இருப்பார். அதனால அந்த தௌராத்தை நீங்க, அதாவது தௌராத்தை ஏன் படிக்க வேணாம்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னா, இப்போ என்ன நினைப்பான்னு சொன்னா, குர்ஆனை விட தௌராத்தில் இன்னும் சிறந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா குர்ஆனுடைய மதிப்பு உள்ளத்திலிருந்து குறைஞ்சிடும், குர்ஆனுடைய மதிப்பு குறைஞ்சிடும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் இந்த குர்ஆனைத்தான் பின்பற்றணும், என்னைத்தான் அவங்க பின்பற்றி நடக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த தௌராத்தை ஏன் நீங்கள் இப்போ கொண்டு வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நபி அவர்களுக்கு அந்த கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போ ஆக இந்த வேதம் இருக்குது, குர்ஆன் என்பது முந்தைய வேதங்களை உண்மைப்படுத்தாது. வேதங்கள் உண்மையானது தான், அதை வந்து நாமளும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதை நாம மறுத்தாலும் நாம வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், குஃப்ருக்கு போயிடும். தௌராத்துங்கிற வேதம் வந்து அல்லாஹ்வால் அருளப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் காஃபிராகி விடுவார். காரணம் என்ன, குர்ஆன்ல அது சொல்லப்பட்டிருக்கு. தௌராத் அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதம், இன்ஜீல் அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதம். இன்னைக்கு ஒருத்தர் வந்து இன்ஜீல் இது வந்து எங்களுடைய வேதம் சொல்லி நஸ்ரானிகள் கிறிஸ்தவர் வந்து இது பைபிளை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்கிற அவசியம் இல்லை. காரணம் அது வந்து உண்மையான வேதம் கிடையாது, அது வந்து மாற்றப்பட்ட வேதம். அதனால் அதை அல்லாஹ்வால இன்ஜீல் இறக்கப்பட்டுச்சு, அவ்வளோதான். இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளுங்கிற அவசியம் இல்லை. இன்ஜீல் அல்லாஹ்வுடைய வேதம், இதை ஏற்றுக்கொண்டாகணும். இப்போ இதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், எங்கள் குர்ஆன் அருளப்பட்டுச்சு, உங்கள் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதான் அருளப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் மறுக்கிறீங்க? ரெண்டாவது வந்து அந்த உங்களுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆன் இறுதி ஒரு நபி வருவார், அவருக்கு இந்த குர்ஆன் அருளப்படும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதையெல்லாம் மறுக்கிறீங்க நீங்கள். இதில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேண்டாம், எங்களுக்கு மீகாயில் நீங்கள் சொல்கிறது சரியான காரணமாக தெரியலை. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இதில் குர்ஆன் எப்படிப்பட்டது, ஹுதன், அது எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக அருளப்பட்டிருக்கு. இங்கே ஹுதன் மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டான். வேறொரு இடத்துல எடுத்து ஹுதன் லின்னாஸ், எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இந்த வேதம் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நாமளே என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், குர்ஆன் என்பது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, முஸ்லீம்களுக்காக அருளப்பட்டது அப்படின்னு நாம் நினைச்சிருக்கிறோம். முஸ்லீம்களுக்காக அருளப்பட்ட வேதம் அல்ல குர்ஆன். குர்ஆன் வந்து எல்லா மக்களுக்காகவும் அருளப்பட்டது, எல்லா மக்களும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக அருளப்பட்டது. அப்போ எல்லா மக்கள்கிட்டையும் குர்ஆனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குர்ஆனுடைய வாழ்க்கை, குர்ஆனுடைய வழிமுறைகளை, குர்ஆனுடைய நடைமுறைகளை, சட்டத்திட்டங்களை எல்லா மக்களுக்கும் போய் சொல்லணும். அப்போ அதனால குர்ஆன் நாம் முஸ்லீம்கள் பின்பற்றுகிறோம், அவ்வளோதான். ஆனால் முஸ்லீம்களுக்கு மட்டும் அருளப்பட்டதல்ல, எல்லா மக்களும் குர்ஆனை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அடுத்து அல்லாஹ் கடைசியாக சொன்னா, வ புஷ்ரா லில் முஃமினீன், அது முஃமின்களுக்கு சுப செய்தியாக இருக்கிறது.
யார் அந்த குர்ஆனை ஏற்று அதனுடைய கட்டளைப்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த குர்ஆன் என்ன செய்யும்? சுப செய்தியாக இருக்கும். அது அவர்களுக்கு சுப செய்தியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆனை அருளி இருக்கிறான் என்று 4 விஷயங்களை இதில் அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மன்கான அதுவல் லில்லாஹி வ மலாயிகதி. நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு விரோதின்னு அவங்க சொன்னாங்கல்ல, அல்லாஹ் சொல்றான், மன்கான அதுவல் லில்லாஹி வ மலாயிகதி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல் வ மீகால். யார் அல்லாஹுக்கு விரோதியாக இருக்கிறார்களோ, அவனுடைய மலக்குமார்களுக்கு விரோதியாக இருக்கிறார்களோ, அவருடைய தூதர்களுக்கு விரோதியாக இருக்கிறார்களோ, இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கெல்லாம் விரோதியாக இருக்கிறார்களோ, ஃபைன்னல்லாஹ அதுவுல் லில் காஃபிரீன். எல்லா காஃபிர்களுக்கும் அல்லாஹ் விரோதியாகத்தான் இருக்கிறான். அவர் ஜிப்ரீலை மறுத்தாலும் சரி, மீகாயிலை மறுத்தாலும் சரி, எந்த நபியை மறுத்தாலும் சரி, எந்த மலக்கை மறுத்தாலும் அவர் அல்லாஹ்வுக்கு விரோதியாகத்தான் இருக்கிறார். யாரை அல்லாஹ் தன்னுடைய விரோதியாக நினைச்சாலும், எந்த வானவரை எந்த நபியை தன்னுடைய விரோதியாக அவர் நினைத்தாலும் அவருக்கு அல்லாஹ் விரோதமாகத்தான் இருக்கிறார். அல்லாஹ் காபிர்களை வெறுக்கக்கூடியவனாக, காபிர்களிடத்தில் விரோதம் கொள்ளக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அதனால நீங்க ஜிப்ரீல் எங்களுக்கு விரோதின்னு சொன்னா நீங்க காபிர் தான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவர்கள், அல்லாஹ்வுடைய விரோதிகளாகத்தான் இருக்கு, அல்லாஹ் உங்களை விரோதியாகத்தான் பார்க்கிறான். அதனால நாங்கள் ஜிப்ரீலை தான் இருக்கிறோம், அல்லாஹ் இருக்கலன்னு சொல்ல முடியாது, அல்லாஹ் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டினார். ஆக இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, எல்லா காலத்திலும் எல்லா நிலைமையிலும் அவர்கள் என்ன செய்வாங்க சொன்னா, அல்லாஹுடைய உண்மையை, சத்தியத்தை, ஹக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு பல காரணங்களை சொல்லுவாங்க, சாக்குப்போக்குகளை சொல்லுவாங்க. அப்போ அவர்களிடத்திலிருந்து நாம படிப்பினை பெறணும். என்னன்னு சொன்னா, நல்ல விஷயங்களை சொல்றது சாக்குப்போக்கு சொல்லி தள்ளி போடக்கூடாது. நல்ல விஷயங்களை செய்யறதுல இது நன்மையான காரியம் அப்படின்னு தெரிஞ்சா அதை உடனே செயல்படுத்துவதற்கு முனைய வேண்டும். வழியா அதற்கு சாக்குப்போக்கு சொல்வது என்பது இருக்குது, அது யூதர்களுடைய பழக்கம். சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. செய்யக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது, செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் உடனே செஞ்சிடணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்ன படிப்பினைகளை வைத்திருக்கிறார்களோ அத்தனை படிப்பினைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்